ஒரு வாத்தியார் சொன்னார், நீங்கள் திருக்குறள் படிக்கும் போதெல்லாம் ஒரு திராட்சை பழத்தை சாப்பிடுங்க அப்படின்னார். நைட்டு 11 மணிக்கு ஃபோன் பண்ணுறேன், சார் திருக்குறள் படிக்கும்போது திராட்சை பழம் சாப்பிட சொன்னீங்களே, எத்தனை திராட்சை பழம் சாப்பிட்றது அப்படி இருக்கான், எத்தனை திருக்குறள் படிக்க கேட்டால் அவன் மனுஷன். எல்லாரும் கண்டுபிடிப்பாலாம் கூப்பிட்டாங்க. நீங்கள் என்ன கண்டுபிடிச்சிங்க? இங்கிலாந்துக்கார். நாங்கள் பேனா நிப்பில் கண்டுபிடிச்சோம். சந்தோஷம். அமெரிக்காக்கார் நீங்கள் அந்த குடுவை கீழே இருக்க கண்டுபிடிச்சோம். நீங்கள் எதை கண்டுபிடிச்சிங்க? நான் முள்ளு. இந்தியாக்கார் நீ என்ன கண்டுபிடிச்ச? நாங்கள் அதில் மேட் இன் இந்தியா எழுதணும் அப்படின்ட்டுருக்கேன். எல்லாருக்குமே நான் புதுசா சந்திக்கிறதுனால உங்களுக்கு ஒரு நியூஸோட வந்திருக்கேன். என்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. நியூஸோட வந்தாங்கன்னா அதாங்க நியூஸ். மதுரை வீரன் தானே. பேரும் அட்ரஸும் சொல்லுங்க. உனக்கு தெரியாதா? ஐடி கார்டு இருக்கா? அப்படின்னா ரேஷன் கார்டு இருக்கா? கல்யாணத்துக்கு முன்னாடி அவசரப்பட்டினே. இது என்ன போலீஸ் ஸ்டேஷன் என்ன நினைச்சீங்க? நீங்க எல்லாம் எப்பறம் நாட்டுக்கு நல்ல பேர் வாங்கி தர போறீங்க? ஏன் இந்தியான்றது நல்ல பேர் தானே சார்? என்கிட்டே வா, பிச்சு போடுவோம். வீட்டுக்கு போன் பண்றேன். வீட் நம்பர் சொல்லுங்க. ஓ வீட்டுக்கு போன் பண்றானா? மச்சான் ஜோசியக்காரன் என்ன சொன்னா ஞாபகம் இருக்கா? என்ன சொன்னியா? 10 நாள் தொழில ஆரம்பிப்பீங்க, 60வது நாள் ஆடி கார்ல போவீங்க. இப்ப நாம எங்க நிக்கிறோம்? நடு ரோட்ல நிக்கிறோம். அட லூசு பங்கு. தமிழ்நாட்டு பெண்களுக்கு கேரளா பெண்களுக்கு வேற வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம்? என்ன தெரியுமா? வாசல்ல வந்து பூக்கோலம் போட்டா அது கேரளா பெண்கள். ஒரு பூவே வந்து வாசல்ல பூக்கோலம் போட்டா அது தமிழ்நாட்டு பெண்கள். ஆஹானா என்ன அர்த்தம்? ஆகான்னா ஆகா ஆகா. நான் கடைக்கு போறேன். என்ன வாங்க போற? கடலை மாவு வாங்க. கடலை மாவு வாங்க கடைக்கு போறியா இல்ல கடைக்கு போய் கடலை மாவு வாங்குவியா? கடைக்கு போய் தான் கடலை மாவு வாங்குவாங்க. கடலை மாவு வாங்க கடைக்கு போக கூடாதா? ஐயா, ஹலோ மேடம், நாங்க எப்பம் ரேடியோல இருந்து பேசுறோம்மா. ஐயோ, எப்பம் ரேடியோல இருந்து பேசுறீங்களா? அப்ப என் குரல் ரேடியோல கேக்குமா? ஐயோ, இப்பவே உலகம் பூரா கேட்டுட்டு தான் இருக்கு. என் கை கால் எல்லாம் உதறுது சார். ஐயோ, பேசிட்டு மேல உதற கூடாதுமா. ஒரு இடத்துல உட்காருங்க, அப்பதான் பேச முடியும். சார் நீங்க ரொம்ப காமெடியா பேசுறீங்க. அப்படியா? தேங்க்யூமா. எப்படிங்க சுளுக்கு பிடிச்சது? சும்மா தூக்குனீங்களா? சும்மா இறக்குனீங்களா? வாய்க்கா வெட்டினீங்களா? வாய்க்கா அடைச்சிங்களா? இனிமேல் பேசுறா செருப்பு குண்டி அடிப்பா, அதுவும் பிஞ்ச செருப்புல அடி. தேவை எனக்கு இதெல்லாம். மரம் வெட்டினீங்களா? மரம் நட்டீங்களா? நீதான் பேசுற. நீ தாண்டா பேசுற. நீங்க பேசுனீங்களா? நீ பேசுன என்கிட்ட? இல்லையே. அப்புறம் எதுக்கு நான் உன்கிட்ட பேசணும்? நீ என்ன லூசா? என்னமா கீழே உயிரை வாங்குற நல்லா தான் கேட்கல. அப்புறம் என்ன சொன்னாங்க ஒன்னு சொன்ன கேட்டுக்கிட்டே இருக்க. நீ எல்லாத்தையும் உனக்கு சொல்லணும். மீசியை வச்சுதான் கேட்டுக்கிட்டே இருக்கா கேள்வி. இருக்கா நானும் காது வரைக்கும் மீசி வச்சுக்கிறேன். ஐயோ கோவப்பட்டனே, சோத்துல விஷம் வச்சிருவா. யாரசிங்கிறது யாருல? என்ன உனக்கு தான் அழுகு திரும்பி நினைச்சுக்கிட்டு இருக்கியா? நான் எல்லாம் அழ ஆரம்பிச்சேன்னா மாசக்கணக்கு அழுவேன். அம்புட்டு அழுகையும் அடக்கி வச்சுட்டு உட்காந்துருக்கேன். எரிமலையா செதறுவண்டா, அக்கினியா கக்குவேன். மொத்தத்துல சொல்ல போனா தீ பிளம்பு அக்கினி குழம்புடா. அக்கினி குழம்பு. நான் அசிங்கப்பட்டேன், அவமானப்பட்டேன், வெக்கப்பட்டேன், வேதனைப்பட்டேன், துக்கப்பட்டேன், துயரப்பட்டேன், கஷ்டப்பட்டேன், கவலைப்பட்டேன். இத்தனை பட்டு இன்னும் திருந்தலே குரு. யாரடா சொல்ற? பொதுவா சொன்ன குருவே. அங்க பாரு, சங்கீதா சைவமா. இவன் பொண்டாட்டி சங்கீதா சைவமானா அசிமானா அது எழுதி ரோட்ல ஓட்டிருக்கியா? தெரிஞ்சா பேசு, இல்லாட்டி சும்மா இருக்கு. தெரியறனாலதான் பேசுறேன். கண்ணுக்கு தெரியுது இல்ல? என் ஆளு பரமேஸ்வரி கூட தான் சைவம். நான் பரமேஸ்வரி சைவம் எழுதி போட்டிருக்கேன். எங்கேயாவது போ. நாங்க போவோம், இங்கே பாய வச்சு கூட மல்லாக்க படுப்போம். உனக்கண்ணா நீ போயா மோல் தெருவுக்கு அப்புறம் அதுக்குள்ளயா இன்னும் 4 இருக்கு. என்ன இல்ல டீப்லே பார்த்தாலே தெரியும். What's your problem? நோ மேரேஜ். No marriage? எஸ். What's your name? கல்யாண சுந்தரம். கல்யாண சுந்தரம். கல்யாண மங்களே. மாப்ள, எனக்கு அப்பயே தெரியும்டா. நான் சொன்ன நம்பருக்கு முன்னால நீ எக்ஸ்ட்ரா நம்பர் போடும் போது என்ன ஏமாத்த போறேன்னு எனக்கு தெரியும். அது கோட் நம்பர்யா? கோடு நம்பர், ரோடு நம்பர், உன் வீட்டு நம்பர்லாம் கேட்டுறேன் உன்கிட்ட. அது போடாம எப்படியா பேச முடியும்? பேசிருக்கேன்டா, என் ஊர்ல நான் பேசிருக்கேன். 200 தடவை பேசிருக்கேன்டா. எக்ஸ்கியூஸ் மீ, அந்த குரங்கு பொம்மை என்ன விலை? கண்ணாடி சார் அது. நம்ம மூஞ்சியா அப்படி இருக்கு. நான் யாரு? என் பிள்ளைங்களுக்கு அப்பன். உனக்கு யாரு? புருஷன். உங்க அப்பனுக்கு யாரு? மட்டமான மருமகன். எது? மூத்த மருமகன் என்ன தெரியுதா? உன் பிள்ளைகளுக்கு அப்பன், உனக்கு புருஷன், உங்க அப்பனுக்கு மருமகன். இப்படி 3 போசிங்க முழுசா வச்சுக்கிட்டு நாயா அலையிறேன். நியாயമായ ரேஞ்சுக்கெல்லாம் இந்த மாதிரி கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்ல. அப்புறம் என் பரம்பரையே டிஜர்டன்ட் பரம்பரை. டிடர்ஜென்டா? அது துணி நிக்கிற சோப்பாச்சனே. டேய், நான் சொன்னது வேற டெண்டு. அதுக்கு பேரு டீசன்ட். உனக்கு புரிஞ்சு போச்சுல? விடுப்பா. இங்க சும்மாவே இருக்கிறத பாராட்டி இந்த ஊர் மக்கள் சார்பா ஒரு விருது கொடுக்கலான்னு இருக்கோம். யார்ட்ட கொடுக்க போற? உங்ககிட்ட தான். நான் வாங்கினா தானே.
ஆஹா குடுக்கிற விருதை வேண்டாம்னு சொல்றதுக்காகவே ஒரு விருது கொடுக்கலாமியா? அதை யார்ட்ட கொடுப்ப? இதெல்லாம் வெளில போய் சொல்லு, சிரிப்பாங்க. எந்திரிச்சு வெளியே வா சொல்றேன், சிரிச்சிட்டு உள்ள வந்து உட்காந்துக்கோ. குடும்பம்னா என் குடும்பம் மாதிரி இருக்கணும்யா. ஏன் கல்யாணம் ஆனதுல இருந்து இது வரைக்கும் சண்டே வந்தது இல்லை அப்படின்னாரு. கல்யாணம் சண்டே வந்தல. எப்ப கல்யாணம் ஆச்சு? காலையில 9 மணிக்கு தான்.